அவ்வளோதாங்க. கௌதமுடைய கதை வந்து முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நம்ம கௌதம் வந்து சும்மாவா இருந்தாரு. கைய வச்சுக்கிட்டு சும்மா இல்ல. விசாரணைக்காக கூட்டு வந்த கௌதம வந்து போலீஸ புடிச்சு பயங்கரமா வந்து பலார்ன்னு 2 கன்னத்திலேயே வச்சு விட்டாரு. "நீ எல்லாம் ஒரு அப்பனுக்கு பொறந்திருந்தா தானடா உனக்கு வந்து தெரியும். உன் பொண்டாட்டி வந்து யாருக்கு பொறந்திருந்தாலும், அவ யாருக்கு பொறந்திருந்தாலும், நீ யாருக்கு பொறந்திருந்தியோ யாருக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதும் நம்ம கௌதமுக்கு வந்து சும்மாவா இருந்திருக்கும். பலார்ன்னு வந்து அந்த போலீஸவே புடிச்சு கன்னத்துல வந்து பலா 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 பலான்னு அரைஞ்சிட்டாரு. சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கௌதம் மேல இல்லாத பொல்லாத கேஸ் எல்லாமே வந்து ஃபைல் பண்ண போறாங்க. ஃபைல் பண்ணதும் வந்து நம்ம கௌதம் வந்து என்ன பண்ண போறாரு? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அடிச்சது வந்து கௌதமுடைய தப்பு. நான் வந்து உன்ன வந்து விசாரணைக்காக தான் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து ஈஸியா வந்து ஃபைல வந்து கேஸ வந்து முடிச்சுட்டு வந்து போயிட முடியும். விசாரணைக்காக கூட்டு வந்த போலீஸ வந்து ஒருத்தன் வந்து கை வைக்க முடியுமா? அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து இப்பயே வந்து என்ன வந்து கைய வச்சு அடிச்சிருக்க. இத வந்து உன்னோட டொனேஷன் வந்து கேட்டு வந்தவங்கள வந்து நீ வந்து அடிச்சிருக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் வந்து அப்படி திருப்பினாலையும் வந்து திருப்புறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு போலீஸ் கிட்ட வந்து பேசுறாங்க. போலீஸ் கிட்ட வந்து பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அசம்பாவிதம் வந்து நடந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து நேரா வந்து போலீஸ்கிட்ட வந்து ஃபோனை வந்து கொடுக்குறாங்க. ஃபோனை வந்து எதுக்காக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யார் சொல்லி தான் இந்த விஷயம் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து எனக்கு எல்லாமே இது வந்து தெரியும். ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து மாற்றிக்கணும். உங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமா வந்து நடக்க சொல்லி தான் வந்து ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சட்டத்துக்கு விரோதமாக வந்து நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கிய வந்து போலீஸ்க்கே வந்து லெசன் எடுக்கிறாங்க. சரி ஓகே. நம்ம போலீஸ் வந்து சும்மா இருப்பாரா? நீ வந்து என்ன எனக்கு வந்து ரூல்ஸ் சொல்கிற நீ? ரூல்ஸ் வந்து எனக்கு தெரியாதா? எப்படி இருக்கும் எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் வந்து சொல்கிறாரு. சரி ஓகே. ரூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் வந்து ரூல்ஸ் படி நீங்கள் வந்து நடந்துக்கிறீங்களா? அதுதான் இங்கே வந்து மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து கேட்குறாங்க. சரி ஓகே. இப்போ வந்து கௌதம் வந்து எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ எனக்கு வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து கேட்குறாங்க. உடனே வந்து டொனேஷனுக்காக போனவங்கள வந்து கத்திரிக்கோலால் வந்து கையை வந்து கிழிச்சிருக்கான். அதுக்கப்புறம் வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளியிருக்கான். ஒன்று இருக்கு இல்லைன்னு வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மாவே வந்து இல்லாத பொல்லாத பொய்க்கஸ் எல்லாம் வந்து போட்டு இன்னைக்கு அவனை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியாக்கிட்டே வந்து சவாலை வந்து விட்டுட்டான். சரி ஓகே. நம்ம இலக்கியா வந்து சும்மா இருப்பாங்க. உடனே வந்து எடுங்க ஆதாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆதாரத்தை எடுத்து வந்து சருக்குன்னு வந்து இந்தாங்க இதுதான் வந்து நடந்தது. இந்த மாதிரி வந்து திட்டத்தை வந்து போட்டு உங்ககிட்ட வந்து காசை கொடுத்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு நல்லா தெரியும். இதை வந்து நான் அப்படியே வந்து மீடியாக்குள்ளே வந்து அனுப்பிச்சேன்னா உங்களுடைய நிலைமை வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து போலீஸ்க்கே வந்து ஆப்பு அடிச்சிட்டாங்க. சரி ஓகே. பயங்கரமான லேடியாக இருப்பாங்க போல் இலக்கியா வந்து. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டு போங்க. பை பாய். சி யூ. டாடா.